ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் கூகு கேம் பேசுகிறேன். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோங்கன்னா, நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஈவோ வேலெட்டு, நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க நம்ம வீடியோக்கள் போயிடலாம். ஃபஸ்ட்டு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பேக் ராயல் தாங்க. அது நம்மளுக்கு 22ஆந்தேதி 100% கன்ஃபார்மு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாய் ட்ரிபிள் இறங்கி ஈவெண்ட் தாங்க இருக்குது. இது நம்மளுக்கு யூனிசர் ஈவெண்ட் தான். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 24 அப்படின்னா 26ஆந்தேதி வந்துடும். அது கன்ஃபார்மு. அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஈவோ வேலெட் தாங்க. இதுதான் நம்மளுக்கு அக்டோபர் 2ஆந்தேதி அப்டேட் மாறும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ராக ஏகே தாங்க இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸாமிட்டு, அடுத்தது யூஎம்பி, இந்த 3 கன்ஃபார்முங்க. அடுத்தது நம்மளுக்கு 4ஆவது நம்மளுக்கு குரோஸாக தாங்க இருக்குது. அதுவும் நம்மளுக்கு கன்ஃபார்மு. இந்த அப்டேட்டில் என்ன மிஸ் ஆகுதுன்னா, நம்மளுக்கு கோப்ரா MP40 தான் மிஸ் ஆகுது. அதுதான் இந்த அப்டேட்டில் வந்திருக்கணும். அது வரல, நம்மளுக்கு குரோஸாக வந்துடுச்சு. கோப்ரா MP40 எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் மாதம் அந்த சமயத்தில் நம்மளுக்கு கோப்ரா MP40 ரிட்டன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் தெரிஞ்சுங்க. அடுத்த அப்டேட் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு மந்த்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு தீபாவளி ஈவெண்ட்ஸ் தான் போகுது. ஸ்க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 பண்டல் தான் நம்மளுக்கு தீபாவளிக்கான மெயினான பண்டலு. ஒன்று ஃபீமேல் பண்டலு, ஒன்று மேல் பண்டலு. அது தெரிஞ்சுங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி அப்டேட்டுக்கு நம்மளுக்கு பீக்கு மொத்தமாகவே மாற்றுறாங்க. இதேமாரி தாங்க இருக்க போகுது. பீக்கு ஏதோ தாஜ்மஹால் மாரி இருக்குங்க. அது பார்த்துங்க, நல்லா தான் இருக்குது. ஆனால் ஓல்டு பீக்கோட இது நல்லா இல்லை. அது தெரிஞ்சுங்க. ஓல்டு பீக்கு யாருக்காருக்கும் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துங்க, இதாங்க தீபாவளி அப்டேட்டுக்கான பீக்கு. இன்னும் நிறைய பிளேஸ் இருக்குது. இந்த ஒரு பிளேஸு இதுவும் தீபாவளிக்கு எல்லாமே மாறுமான்னு தெரியல. இன்னும் 100% கன்ஃபார்ம் ஆகலை. பார்த்துங்க, இந்தமாரிங்க இருக்கும். இதெல்லாம் என்னென்னு தெரில. ஏதோ மாற்றி வச்சுருக்கணும். இதேமாரி ஒரு பாலத்தை கட்டி வச்சுருக்கணும். இதேமாரிலாம் இருக்குது. அதுவும் தெரிஞ்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு தீபாவளிக்கான லோடிங் ஸ்க்ரீன் தாங்க. இதேமாரி தாங்க இருக்கும். ஒரு அக்கா உட்காந்துருப்பாங்க விளக்கு கையில் வச்சுக்கிட்டு. அதுவும் தெரிஞ்சுங்க. இதேமாரிங்க நம்மளுக்கு லோடிங் ஸ்க்ரீன் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தீபாவளிக்கான ரிவார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு P19 தான். இந்த ஒரு P19 ரிங்கி ஈவெண்ட்டில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. டபுள் ரேஞ்சு, சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு, மூவ்மெண்ட் ஸ்பீடு கம்மிங்க. அது தெரிஞ்சுங்க. இந்த ஒரு P19. அடுத்தது மேல் பண்டில் பாருங்கள். ஏதோ அரக்கன் மாரி பாதி மனிதன் பாதி மிருகம் மாரி செஞ்சு வச்சுருக்காங்க. என்னங்க இது பண்டில்? இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தா கூட யாரும் வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் ரிங்கி ஈவெண்ட்டில் விட்டால் யாருங்க எடுப்பாங்க? அதுவும் தெரிஞ்சுங்க. பார்த்துங்க, இதேமாரி தாங்க இருக்குது மேல் பண்டில். அது தெரிஞ்சுங்க. இது அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்தமாரி ஒரு ஃபீமேல் பண்டில் கூட நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. இதை கூட ரிங்கி ஈவெண்ட்டில் விட்டு கூட நிறைய பேர் இருப்பாங்க. அது தெரிஞ்சுங்க. இந்த பண்டில் நம்மளுக்கு ஃப்ரீயாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஒரு கத்தனா, அந்த பண்டில் கூட இந்த ஒரு கத்தனா வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இதுவும் ரிங்கி ஈவெண்ட்டில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா டாப் அப் ஈவெண்ட்டில் வரத்துக்கு கூட சான்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பாம்பு தாங்க. பாம்பை அணுகுண்டு மாரி செஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா தீபாவளி இல்லை, அதனால அணுகுண்டு மாரி செஞ்சுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்தமாரி ஒரு க்ளோவில் அது பார்த்திங்க நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு எஃபெக்ட் மாரி வருது. அதுவும் தெரிஞ்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு அவதாரு பேனர் தாங்க. பார்த்திங்கன்னா, இது ரெண்டும் நம்மளுக்கு ஃப்ரீயாக தருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ரூட் பாக்ஸு புதான மாரி செஞ்சு வச்சுருக்காங்க. பார்த்திங்களா, இதாங்க நம்மளுக்கு தீபாவளிக்கு ரூட் பாக்ஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோக்கனு. இது வவுச்சருங்க, தீபாவளிக்கு வரக்கூடிய வவுச்சரு. பார்த்துங்க, இந்தமாரி நம்மளுக்கு P19 சொன்ன இல்லைங்க ரிங்கி ஈவெண்ட் வரணும். அதேமாதிரி யூனிசர் ரிங்கி ஈவெண்ட் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. P19 இங்கு எல்லாம் ரிட்டன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்தமாரி டெசர்ட் தாங்க. பார்த்துங்க, இந்த டெசர்ட் கூட ரிட்டன் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. பார்த்துங்க, இந்த மாதிரி மீன் டெசர்ட்லாம் ரிட்டன் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு க்ளோவில் பார்த்துட்டோம்ல, அதேமாரி நம்மளுக்கு க்ளூ ராயலாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் தெரிஞ்சுங்க. இந்த க்ளோவில் ஏதோ சிங்கமே இருக்குது. அது போன வருஷம் தீபாவளி பாஸில் வந்தது. அதுவும் தெரிஞ்சுங்க. இந்த ஒரு க்ளோவில் நம்மளுக்கு ஃப்ரீயாக விட்டுது. அதை கூட நம்ம க்ளூ ராயல்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஃப்ளேமிங் என்ற இந்த ஈவெண்ட் வச்சு தான் நம்மளுக்கு நவம்பர் மாதம் ஃபுல்லாத்தையும் இதை கழிச்சிடுவோன்னு. அடுத்து பார்த்திங்கன்னா, டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு எவோ பண்ணல தாங்க 100% கன்ஃபார்முங்க. எவோ பண்ணலாம் தாறுமாறாக இருக்குது. அதுக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோ போடுவோம். மறக்காமல் அந்த எவோ பண்ணல ஃபுல் ரிவ்யூ கிடச்சதுன்னா நான் ஃபுல் ரிவ்யூ போடுறேன். இந்தமாரி தாங்க இருக்கும் எவோ பண்டில். தாறுமாறாக தக்காளி சோறாக செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த ஒரு எவோ பண்டில் நல்லா தான் இருக்குது. பார்த்துங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த அப்டேட்டில் பாய் காய்ஸ்.